ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான 2 விதமான முட்டைக்கறி ரெசிபி தான் பார்க்க போறேங்க. ரெண்டுமே சாதத்துக்கு ஊத்தி சாப்பிடவும், தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்கும். இப்ப முட்டைக்கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் குழம்பு செய்யறதுக்கு புளி ஊற வச்சுக்கலாங்க. சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை பவுல்ல சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். புளி ஊறி வரட்டும். மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி அட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இருக்கட்டும். இப்ப ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சின்னதா ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃபிளேம்லயே வச்சு 1 செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து விடுங்க. ரொம்ப வறுத்துறாதீங்க, கருகி போயிடும். இப்ப நல்லா வாசமும் வந்துருச்சு. நமக்கு மல்லி விதையெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியா நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்துல 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேங்க. நான் இன்னைக்கு 3 முருங்கைக்காய் குழம்புக்கு சேர்த்த போறேன். முருங்கைக்கால இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை ஒரு 50% அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மீதி குழம்போட நம்ம வேக வச்சுக்கணும். ரொம்ப அதிக நேரம் நீங்க வேக வச்சிடாதீங்க. பாருங்க, முருங்கைக்காய் சேர்த்து ஒரு 2 கொதி வந்தோடனே ஸ்டவ் அணைச்சிருங்க. ரொம்ப அதிகமா வந்துருச்சுன்னா முருங்கைக்காய் கரைஞ்சு போயிடும் குழம்போட சேர்க்கும் போது. இப்ப ஒரு 2 கொதி வந்துருச்சு. இப்ப ஸ்டவ்ல இருந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இருக்கட்டும். பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்புக்கு நான் இன்னைக்கு ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். லைட்டா கீரல் போட்டு வச்சிருக்கேங்க. முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃபிளேம்லயே 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முட்டையை இந்த மாதிரி உப்பு காரம் சேர்த்து வறுத்துட்டு நம்ம குழம்போட சேர்க்கும் போது முட்டையிலயும் உப்பு காரம் எல்லாம் இறங்கி சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப முட்டை நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். இருக்கட்டும். இப்ப அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தேங்காய், வேர்க்கடலை எல்லாமே பச்சையா சேர்த்திருக்கோம். அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு வெங்காயத்தோட ஒன்னா சுருண்டு வதங்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட 4 தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கிட்டேன். தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 50% வேக வச்சிருக்கிற முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடவே நம்ம பவுடர் பண்ண பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி சேர்க்கறனால நல்ல மணமாவும் நல்ல ஒரு டேஸ்டும் கிடைக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். வறுத்த முட்டையையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இடையில ஓபன் பண்ணி ஒரு 2 வாட்டி கலந்து விட்டுட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான முட்டை முருங்கைக்காய் கறி சூப்பரா ரெடிங்க. சைட்ல ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. செம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான முட்டை முருங்கைக்காய் குழம்பு சூப்பரா ரெடிங்க. சுட சுட சாதத்துக்கும் தோசை இட்லிக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. டேஸ்டியான இந்த பொட்டேட்டோ எக் கறி ரெசிபியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேருக்கு சரியா இருக்குங்க.
1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பாருங்க நம்மளோட தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். பொட்டேட்டோ எக் கறிக்கு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கீரல் போட்டு எடுத்துக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 5-6 பூண்டை 2 நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் குருமிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற முட்டைய எல்லாத்தையுமே ஸ்லிட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். அப்பதான் உப்பு காரம் எல்லாம் இறங்கி செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த டைமிங்லயே நீங்க முட்டையை சேர்த்துருங்க. இப்ப முட்டையையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். பாருங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா மிக்ஸி ஜாரை அலசி 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்ப குழம்புக்கு மேல் தாளிப்பு கொடுக்கறதுக்காக இன்னொரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். குழம்போட கடைசியா இந்த மாதிரி மேல் தாளிப்பு கொடுத்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் அருமையா இருக்குங்க. இப்ப பாருங்க வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்ப நம்மளோட கறியும் பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா ஆயில் எல்லாமும் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நம்மளோட மேல் தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான பொட்டேட்டோ எக் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே செம்ம டெம்டிங்கா இருக்கு. நான் இன்னைக்கு ருமாலியா ரொட்டியோட இந்த பொட்டேட்டோ எக் கறியை சர்வ் பண்ணியிருந்தேன். அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்ததுங்க. கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் வெரைட்டிஸோட இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்மளோட மற்ற ரெசிபிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.